ஏன்டா இப்படியெல்லாம் கூடவாடா ஸ்கேம் பண்ணுவீங்க? ஆக்சுவலா நான் என்னோட பேஜ்ல நான் ஒரு ஆஃபர் போட்டிருந்தேங்க. அதுக்கு நெறைய என்குயரீஸ் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு நெறைய ஆர்டர்ஸுமே இருந்துச்சு. அப்போ இந்த நம்பர்லேருந்து எனக்கு ஒரு என்கொயரி வந்துச்சு. அந்த நம்பர கூட நான் ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன். அ நான் வாய்ஸ் நோட் எல்லாருக்குமே போடுற மாரி மெசேஜ் அண்ட் வாய்ஸ் நோட் போட்டேன். இல்ல லாங்குவேஜ் புரியலன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அகைன் இங்கிலீஷ்ல டைப் பண்ணி அனுப்புனேன். அதுக்கப்புறம் வந்து பே பண்ணிட்டாங்க. 500 பே பண்ணாங்க அந்த காம்போ. இந்த இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்களேன். உங்களுக்கு ஒரிஜினல் பே பண்ண மாரியே இருக்கு பாருங்க. எனக்கு இது வந்தோனே சரி ஓகே பே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர் அட்ரஸ் கேட்டேன். மகாராஷ்டிரா அவங்க. பின்கோடு எல்லாமே குடுத்துருந்தான். சரி எல்லாமே வாங்கிட்டு நான் அவனுக்கு கொரியர் போடும்போது தான் பார்த்தேன், எப்படியும் ஷிப்பிங் அதிகமா தான் வரும். நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன்னு. அப்புறமா ஷிப்பிங் சார்ஜும் வந்துச்சு. இந்த மாரி ஃப்ளைவேல தான் போடுவாங்களான்னா, சரி ஓகேன்ட்டான். நான் 250 ஷிப்பிங் 50 லெஸ் பண்ணிவிட்டு 200 அவனுக்கு வந்து அனுப்புனேன். ஆக்சுவலா அப்போ ஆஃபர் போட்டிருந்ததுனால நெறைய ஆர்டர்ஸ் இருந்ததுனால ஸ்க்ரீன்ஷாட் மட்டுமே பார்த்துட்டு நான் பேக் பண்ணி அனுப்பிட்டேன். அவனுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ரிசீவ் ஆகி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அகைன் வந்து திருப்பியும் ரீஆர்டர் பண்றாங்க அதே ஐட்டம். எனக்கு ரீஆர்டர் பண்ணும்போது எனக்கு வந்து அக்கவுண்ட்ல வந்து அமௌண்ட் ஏறல. அப்பதான் எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த அமௌண்ட் ஏறியிருக்கா? அந்த டேட்ல போய் செக் பண்ணுவோன்னா, என்னோட எந்த ஸ்டேட்மெண்ட்லயும் வரலன்ற மாரி வந்துருச்சு. நான் உடனே இவனுக்கு மெசேஜ் போட்டேன். எனக்கு அமௌண்ட் எதுவுமே ரிசீவ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றீங்க? வாட் இல்ல ரிசீவ் ஆயிருக்கும். எனக்கு டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. செகண்ட் ஆர்டர் பண்ணதும் அதே பேமெண்ட் தான். ஆனா வேற ஒரு அட்ரஸ்க்கு அதே ஃபோன் நம்பர்ல. நான் ஃபோன் நம்பர் கூட இதில ஷோ பண்றேன் நீங்க பாருங்க. ஏன் தான் இந்த மாரி ஸ்மால் பிசினஸ் பண்றவங்கள்ட்ட இவ்ளோ சீப்பா வந்து ஸ்கேம் பண்றீங்கன்னு தெரியல. நான் வந்து கடைசியா வந்து எனக்கு அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு அனுப்புன்னு சொன்னோனே அவ்வளோதான் ஆள் காலி. நான் அனுப்புறேன் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னவன் அதோட இப்போ வரைக்குமே பிளாக் பண்ணிட்டான். அதோட முடிஞ்சிருச்சு. எல்லா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்குமே ஒண்ணே ஒண்ணு தான். இந்த மாரி நாய்ங்களுமே சுத்துதுங்க. ஸ்கேம் பண்றதுக்கு. ஒரு ரூபா சம்பாதிக்கவும் எவ்ளோ கஷ்டப்படுறோம். அதுக்கு பேக்கப்ல எவ்ளோ எஃபெக்ட் இருக்குன்றது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாரி அசால்ட்டா வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுறாங்க. பி அலர்ட்.